ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நம்ம போன ஆடியோவில் பார்க்கடலை கடைஞ்ச போது பாரிஜாத்தம்ன்ற மரம் வர்றது, ஐராவதம்ன்ற யானை வெளியில் வருது, வருண பகவானுடைய பெண்ணாக வாருணி அங்கேருந்து வெளியில் வராங்க. தன்னை ஏற்றுக்குமாறு விண்ணப்பத்தை வைக்கும்பொழுது திதியின் மகன்கள் ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அதித்தியின் மகன்கள் அவரை ஏற்றுக்கிறாங்க. அப்போ சுரேந்திர பெயரும் கொண்ட அந்த பெண்ணை ஏற்க மறுத்த திதியின் புதல்வர்கள் அசுரர்கள்னு அழைக்கப்படலானாங்க. அவளை ஏற்றுண்ட காரணத்தினால அதித்தியின் மகன்கள் சுரர்கள்னு வர்ணிக்கப்படலானாங்க. உச்சஸ்ரவஸ்ன்ற குதிரை தோன்றித்து, இந்திரனுக்கு அது கொடுக்கப்பட்டது. கௌஸ்துபம்ன்ற மிகப்பெரிய ரத்னம் உண்டாச்சு, சிறந்த ரத்னம். அது மகாவிஷ்ணுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. சந்திரன் உண்டானார், அது உடனே மகாதேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது பரமசிவன் தன்னுடைய சடாமுடியில் அதை ஏற்றுண்டார். ஆயுர்வேதமே உருவன்னு தோன்றின தன்வந்திரி உலக நன்மைக்காக பொதுவானவராக வைக்கப்பட்டார். பார்க்கடல் மேலும் கடையப்பட்டது. உருக்கிய தங்கத்தாலானவளோ அல்லது அவள் எப்படி அவ்வளோ மலர்ச்சியோடு இருக்கான்னு சொல்ல முடியாத அளவு மகாலட்சுமி தாமரை மலரில் கையில் ஏந்தினபடி தோன்றினாங்க. மகாவிஷ்ணு தன்னுடைய மார்பில் அவங்கள ஏற்றுண்டாங்க. அதற்கு பின்னர் எதற்காக பார்க்கடல் கடையப்பட்டதோ அந்த அமிர்தம் கிளம்பி மேலே வந்தது. அதை தாங்களே பெற்றுக்கணுன்ற எண்ணத்தில் சுரர்களும் அசுரர்களும் அதித்தியின் மகன்களும் திதியின் மகன்களும் பெரும் யுத்தத்தில் இறங்குறாங்க. அதன் காரணமாக பேரழிவு விளைஞ்சிடுறது. மகாவிஷ்ணு வியக்கத்தக்க ஒரு பெண் உருவத்தை ஏற்றுக்கிறார். அமிர்தத்தை கைப்பற்றுறார். அவாகிட்டே அழிவற்றவரான அவரை எதிர்த்து போரிட்ட அசுரர்கள் அழிஞ்சுட்டாங்க. அந்த யுத்தத்தில் திதியின் மகன்களான அசுரர்கள் பெரிய அளவில் மாண்டுடுறாங்க. இப்படி தேவர்கள் மாபெரும் வெற்றியை பார்த்த பிறகு தேவேந்திரன் ரிஷிகளாலும் மற்றவாளாலும் சூழப்பட்டவாளாக உலகங்களை ஆண்டுன்னு வந்தார். விஸ்வாமித்திரர் மேலும் சொல்கிறார் இந்த கதையை. ராமா, மேலும் கேட்டுக்கோ. தன்னுடைய புதல்வர்கள் கொல்லப்பட்டதுனால பெரும் வருத்தமுற்ற திதி இந்திரனையே கொல்லக்கூடிய மகன் தனக்கு வேணும்னு ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க. அதுக்கு கணவரும் மரீச்சியின் மகனுமான காஷ்யபர் பார்க்குறார். இந்த மாதிரி ஒரு வேண்டுகோள் தன்னுடைய மனைவி வைக்கிறாளேன். விரதங்கள்லேருந்து விலகாமல் தூய்மையான ஒரு தன்மை படைத்தவளுக்கு அப்படிப்பட்ட மகன் பிறப்பான்னு அவர் வாழ்த்துறார். திதியின் தவம் ஆரம்பமாகுது. தன்னை கொல்ற மகன் வேணும்னு நிச்சயத்தோட தவத்தை மேற்கொண்ட திதிக்கு எல்லா விதமான பணிவிடைகளையும் இந்திரன் செய்ய தொடங்குறார். அவருடைய பணிவிடைகளால் சித்த திதியின் மனம் இழகிறது. தவத்தினால சோர்வடைஞ்சாவ உறக்கத்தில் கவரப்பட்டவளா தரையில் சாயறா. அவளுடைய தலைமுடி அவளுடைய கால்களில் படுறது. தலைமுடி காலில் படுறது அசுத்தம்ன்றதுனால அவள் விரதத்துலேருந்து விலகினவளவள் ஆயிட்டா. இப்படிப்பட்ட ஒரு நேரத்துக்காக காத்திருந்த இந்திரன் அப்பா அவளுடைய கர்ப்பத்தை தன்னுடைய வஜ்ராயுதத்தினால 7 துண்டுகளாக செதைச்சுடுறார். அதை தடுக்க முயன்ற திதி தேவியை பார்த்துண்டு இந்திரன் கால்களின் மேலே தலைமுடி படுற வகையில் நீங்கள் உறங்க முற்பட்டதுனால இங்கே அசுத்தம் விளைஞ்சிருக்கு. அது உங்களுடைய தவறை பயன்படுத்தி நான் என்னுடைய காரியத்தை நான் செஞ்சுட்டேன். என்னை கொல்ற மகம் வேணும்னு நீங்கள் விரும்பினதுனால நான் இப்படி செய்ய நேர்ந்தது, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு மன்னிப்பு கேட்குறார். மனசு நொந்து போன திதி விரதத்துலேருந்து விலகி தன்னுடைய தவறை ஒப்புத்துண்டு தேவேந்திரனால் 7 துண்டுகளாக சிதைக்கப்பட்ட கர்ப்பத்தை 7 மகன்களாக உருவெடுத்து தேவலோகத்தில் சஞ்சரிக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. இந்திரனும் அதுக்கு எசைகிறார். திதியின் புதல்வர்களான 7 மருத்துகள் தேவலோகத்தில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த வரலாற்றை சொன்ன விஸ்வாமித்திரர், ராமா, திதி தவம் செஞ்ச இடம் இதுதான். இந்திரன் அவளுக்கு பணிவிட செய்ய தொடங்கின இடமும் இதுதான். விசாலன்ற பெயருடைய பெரும் புகழோட ஒரு மண்ணை இங்கே விசாலை அப்படின்ற நகரத்தை நிர்மாணித்தார். அவனுடைய வம்சத்தில் வந்த சுமதி அப்படின்றவ தான் இப்போ இந்த விசால நாட்டை ஆண்டுன்னு இருக்கா. இப்படி சொன்ன விஸ்வாமித்திரர் அன்னைக்கு இரவை அங்கேயே கழிச்சுட்டு அடுத்த தினம் மிதிலைக்கு போய் ஜனக மகாராஜாவை பார்க்கலாம்னு அப்போ எல்லாரும் அங்கேயே தங்குறாங்க. விஸ்வாமித்திர முனிவர் தன்னுடைய நகரத்தின் எல்லைக்கு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்ட சுமதின்ற மண்ணை புரோகிதர்களோடையும் பரிவாரங்களோடையும் அவர் தங்கியிருந்த இடத்துக்கு வந்து அவருக்கு மரியாதைகளை செய்கிறார். தசரத மன்னனின் புதல்வர்கள்னும் தன்னுடைய யாகத்தை காப்பாற்றினவானும் ராமலக்ஷ்மணானும் சுமதி மன்னனுக்கு விஸ்வாமித்திரர் அறிமுகம் பண்ணி வைக்கிறார். அதிதிகளாக வந்து தங்களுக்கு சுமதி மன்னன் செஞ்ச மரியாதைகளை ஏற்றுண்ட ராமலக்ஷ்மணா விஸ்வாமித்திரரோட அன்னைக்கு இரவு அங்கேயே கழிச்சுட்டு அடுத்த தினம் மிதிலை நகருக்கு புறப்படுறாங்க. இதில் ஒன்று நம்ம கவனிக்கணும். பார்க்கடல் கடையப்பட்டது பற்றியோ விசால நகரம் பற்றியோ கம்பராமாயணத்துலையோ துளசி ராமாயணத்துலையோ எதுவும் சொல்லப்படலை. ஆனால் இது வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. நம்ம அதை பார்த்துருக்கோம். இப்போ ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.